காலை வணக்கம். 77 77 பேர் வந்து இன்னைக்கு வந்து சிம்பிளா இருக்கும். ஸோ இன்னும் பீப்புள்ஸ் வந்து நெக்ஸ்ட் வந்துட்டு இருப்பாங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நம்ம எல்லாருமே வந்து நிறைய பேர்கிட்ட நம்ம வந்து பேச போறோம், டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த சிஸ்டமை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணிட்டு ஒவ்வொரு ரிஜிஸ்ட்ரேஷனும் ஹெல்த்தியா வந்து மாற்ற போறோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருக்கு. உண்மையிலே நேற்றுக்கு வந்துட்டு ஒரு 4 பேர் வந்துட்டு ஜஸ்ட் சும்மா சொல்லக்கூடாது, இந்த ஒர்க் பண்ணாங்க. ஹார்ட் ஒர்க்னா ஜஸ்ட் அந்த 1 hour 2 hourலயே அவங்களுடைய ஸ்ட்ரென்த் வந்து நமக்கு தெரியுது. ஸோ பிபிஏ ஸ்பீட் கேஷ் எந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து பிலீவ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே அப்படின்றது புரியுது. இதுதான் உண்மை. ஸ்பீட் கேஷ் நம்மளுடைய ப்ராஜெக்ட், ஒவ்வொருத்தருடைய ப்ராஜெக்ட். ஸோ அதர் ப்ராஜெக்டுக்கும் ஸ்பீட் கேஷ்க்கும் ஒவ்வொருத்தரும் உணரக்கூடிய ப்ராஜெக்ட் இது. ஓகே, தேங்க்யூ. ஸோ அந்த நபர்கள் 4 பேர் வந்து ஆண்ட்ரைஸ் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்து ரெகக்னேஷன் பண்ணியே ஆகணும். மிஸ்டர் சி சுப்பிரமணியன் சார் லைன்ல இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் வெல்கம் சார். உங்களுடைய உரையை நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த மகிழ்ச்சியான காலை வேலையில ரொம்ப பாசிட்டிவா இருக்கு நேற்றுக்கு நடந்த விஷயங்கள் எல்லாமே. ஸோ நல்லபடியா மூவ் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ. வெல்கம் மிஸ்டர் சுப்பிரமணியன் சார், ப்ளீஸ். நன்றி பாபு சார். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாகவும் வெற்றிகரமான நாளாக இருக்க உங்களுக்கு எல்லாம் வாழ்த்துக்கள். எல்லாரும் ரொம்ப சந்தோஷமான நேரத்துல காலையில நம்ம சந்திச்சிருக்கிறோம். இந்த நேரத்துல நம்ம ஏற்கனவே பேசிக்கிட்டு இருந்த மாதிரி சின்ன சின்ன பழக்கங்களை நம்ம அப்படியே பழகிட்டோம்னா போதும், அது தொடர் பழக்கமா ஆயிரும் எதுவா இருந்தாலும். அதனால இந்த காலையில இந்த இருக்கக்கூடிய 85 பேர்ல இந்த 100 130 நிறைய வருவாங்க. இப்போ நீங்க இருக்கும்போது கூட உங்க ஜூம் ஆன் பண்ணிட்டு போயிட்டு நீங்க ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலோ இல்லை 1 லிட்டர் வாட்டர் பாத்திரம் 1 லிட்டர் அளவு தண்ணி இருக்க கொள்ளளவு குடிக்கக்கூடிய அந்த வாட்டர் பாட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மீட்டிங் முடியும் போது அநேகமா ஒரு மேக்சிமம் ஒரு முதல்ல. அடுத்தது நன்றி. ஏன்னா நேற்று ஒரு சின்ன ஒரு தகவல் சொல்லுவோம், ரிப்போர்ட்டை நீங்க உங்களுக்குள்ள கொடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தோம். அதை எத்தனை பேர் நீங்க உங்களுக்கு கொடுத்துருக்கீங்கிறத நீங்களே பார்த்துக்கோங்க. அதோட சின்ன ரியாக்ஷன் வந்து நேற்று ஜூம்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆச்சு. கொஞ்சம் கிரௌடு கொஞ்சம் அதிகமா ஸ்ட்ரென்த் ஆச்சு. அந்த கிரௌடு அதிகம்ங்கிறது வந்து காமனா எல்லாரும் பாக்குறதுக்கு. அதுல பயன் யாருக்கு அப்படின்னா, அதுல யாரெல்லாம் அவங்களுடைய டீம்ல அணியை கூட்டு வந்திருந்தீங்களோ அவங்களுக்கான விளைச்சல் அதிகமா இருக்கும். மழை எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும், வெயில் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த மழையும் வெயிலும் பயன்படுத்தி விளைச்சல் யார் உருவாக்குறாங்களோ அவங்களுக்கு தான் அறுவடை நல்லா இருக்கும். அந்த மாதிரி நேற்று சாதாரண நார்மலா இருந்தா 360 350 345ங்கிறது வந்து நிறைய நேற்று கிரௌட் ஆனது காரணம் இந்த நேற்று நம்ம சொன்ன அந்த 12 பேர் யாருங்கிறத நீங்க கூட்டு வந்து அந்த ஜூமை பயன்படுத்திக்கன்னு சொன்னதோட விஷயத்தை யாரெல்லாம் பயன்படுத்திட்டாங்களோ அவங்களுக்கான அறுவடைகள் அதிகமா இருக்கும். அதே மாதிரி எல்லாருமே இன்னைக்கு உள்ள ஜூம்லயும் அதை நம்ம பயன்படுத்திக்கிறதையும் இந்த நேரத்துல ஒரு சின்ன பதிவா சொல்லிக்கிறோம். அடுத்து வந்து நேற்று பிரசன்டேஷன் கொடுத்த எல்லாருக்கும் வந்து உண்மையிலே ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாரும் அவங்கவுங்க ரோல ரொம்ப அழகா பண்ணது சந்தோஷமா இருந்தது. வந்துட்டு எவ்வளவு பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் வெளியில இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா பிரகாஷ் ராஜ் ஒருத்தர அவர் சந்திக்கும் போது சொன்ன விஷயம் வந்துட்டு, இங்க திறமைசாலி அவங்க எல்லாம் பெரிய நடிகர் அப்படிங்கலாம் இல்லை, சினிமாவை பொறுத்தல வாய்ப்பு கிடைச்சவங்க பெரிய ஆள், கிடைக்காதவங்க வெளியில நிறைய பேர் இருக்கிறாங்க. 100 பிரகாஷ் ராஜ் வெளியே இருக்கிறாங்க சொல்லியிருந்தாரு. அந்த மாதிரி இந்த பிசினஸ்ல நிறைய சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் திறமைகள் எல்லாம் உள்ளுக்குள்ள வச்சுட்டு வெளியில காமிக்கிறதுக்கான அந்த களம் கிடைக்காம நிறைய நண்பர்கள் நிறைய பிளேயர்ஸ் எல்லாம் வெளியில இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாம் கிடைச்சு அவங்களை எக்ஸ்போஸ் ஆகும்போது அவங்களோட அணி பெரிய லெவல்ல இருக்கும். அது வரக்கூடிய காலங்கள்ல வந்து எந்த ஜூம் இனிமே வரக்கூடிய காலங்கள்ல ஒவ்வொரு நாட்களையும் வந்து பாத்தீங்கன்னா மகளிருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுல ஒரு ஃபீட்பேக்லயோ இல்ல எம்சிலயோ எதையாவது ஒரு சகோதரி இருப்பாங்க. இப்ப நேற்று பேசும்போது கூட இன்னைக்கு ஒரு சின்னதா ஒரு சேஞ்சஸ் பண்ணதா நேற்று டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க.
நம்மளுக்குள்ள சஜஷன் சொன்னோம். இன்னைக்கு நீங்க எப்படி வாலண்டியர் நீங்கள் முன் வந்த மாதிரி ஜூம் நடத்துறது நேரத்தெல்லாம் ஜூம்ல ஒருத்தர் வந்து சாரி குரூப்ல ஒருத்தர் சொல்லியிருந்தார், நான் இன்னைக்கு வந்து நான் ஜூம் எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. சம்திங் அது நேம் ஞாபகம் இருக்கு. அந்த மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு புதிய முயற்சியாக இருக்கக்கூடிய சகோதரிகள்லாம் யாராவது அன்னைக்கு பேசக்கூடியவங்கள இருந்தவங்கள டீச்சர்ஸ்ல இருக்கிறவங்க வந்து சகோதரிகள் வந்து அவங்களே எம்சி ஒரு மகளிர் மட்டும் சிங்கப்பெண்ணைங்கிற மாதிரியான ஒரு டைட்டில்ல ஒரு எம்சி பண்றது ஒரு மகளிர் பிரசன்டேஷனும் ஒரு லேடி எடுத்துட்டு ஃபீட்பேக்ல இருந்து எல்லாமே டோட்டலாவே அவங்களோட வாய்ஸ் இருந்து பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அது இப்படி ஒரு விஷயம் முன்னுரிமை பெண்ணுக்கு முன்னுரிமை கொடுக்கறத தாண்டி இவ்வளவு துணிச்சலா பப்ளிக்ல இறங்கி இந்த மாதிரி பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்கிற ஒரு விஷயம் வரும்போது மத்த எல்லாத்துக்கும் ஒரு உந்துதலா இருக்கும். இப்ப நம்மளுக்கே வந்து பாரு நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கறது கேள்வி ஜூம் நம்ம வீட்டுல இருக்கிறவங்களும் அதை கேட்க வைக்கும். என்ன காரணம்னா நம்ம வீட்டுல இருக்கிறவங்க நம்மளுடைய சக்சஸ் மட்டும்தான் இங்க எல்லாமே நம்மளை வழி நடத்தும். இந்த சமுதாயம் நான் ஜெயிக்க போறேன்னு சொன்னா ஏத்துக்காது, ஜெயிச்சவங்க சொன்னா தான் ஏத்துக்கும். நாளா இருக்கட்டும். ஹேவ் எ நைஸ் டே. தேங்க்யூ. வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஸோ எக்ஸலண்ட். உண்மையிலேயே வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள், அடுத்தடுத்து வரப்போற விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு லைஃப் ஸ்டைல வந்து கிரியேட் பண்ண போகிறது ஒவ்வொருத்தருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் வந்து மிஸ்டர் ராமலிங்கம் சார் வந்து நான் வந்து வெல்கம் பண்ணுறேன். ப்ளீஸ் வெல்கம் சார். குட் மார்னிங் லீடர்ஸ். குட் மார்னிங். மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான நாள்னு சொல்லலாம் இன்னைக்கு. என்ன காரணம்னா ஒரு சிறு முயற்சி எடுத்தோம், அதை வந்து சக்சஸ் பண்ணாங்க பாருங்க. உண்மையிலே அந்த 4 நபர்கள், அதுக்கு பின்னாடி ஒரு நிறைய நபர்கள் அவங்களுக்கு உதவி பண்ண அத்தனை பேருக்கும் 100% சக்சஸ் பண்ணாங்க பாருங்க. அதுதான் பெரிய விஷயம். 103 பேரையும் கரெக்டா கூப்பிட்டு பேசி அதை ஆக்டிவ் ஐடியா மாத்தினது உதவி செய்த அனைவருக்கும் முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுதாங்க வேணும். இந்த மாதிரி ஒற்றுமையா செயல்பட்டால் உலகத்துல வேற யாரும் நம்மளை வெல்ல முடியாது. இதுதான் உண்மை. காலையில நானும் முகமது சாரும் நீண்ட நாளைக்கு பிறகு ஏர்லி மார்னிங் அவர்கிட்ட பேசிக்கிட்டு தான் ஜூம் டைம் நேரத்தினால கட் பண்ணிக்கிட்டோம். ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் நம்ம தெளிவா இருந்துட்டோம்னா போறோங்க, நம்ம போற வழி சரியான வழியா, அந்த வழியில ஸ்ட்ராங்கா நின்றுணும். ஏன்னா இது ஒரு ஆலமர விருட்சம், ஆழம் விழுதுகள் போல நிறைய நண்பர்கள் இதை வந்து பயன்படுத்திக்கணும். அதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஒரு சின்ன ஒரு அப்டேட் என்னன்னா, நேத்து வந்து பாத்தீங்கன்னா நான் பாண்டிச்சேரி வந்து சாரோட டாக்டரை பார்த்துட்டு அவங்க நல்ல நம்மளுடைய பிரார்த்தனைக்கு ஏற்ப அவங்களுக்கு நல்ல குணமாகி இன்னைக்கு காலையில நேற்று டிஸ்சார்ஜ் ஆயிட்டாங்க. பட் இன்னைக்கு சின்ன சின்ன பர்ச்சேஸ் இருக்கு, அதில் முடிச்சுட்டு இன்னைக்கு கிளம்புறாங்க. இன்னைக்கு ஈவினிங் வந்து அவர் வீட்டுக்கு போயிடுவார். ஏன்னா பாண்டிச்சேரியில இருந்து மதுரை போறாங்க. மதுரை போயிட்டு இன்னைக்கு நைட்டு உட்காந்து நம்மளுக்கு எல்லா வேலையும் கரெக்ட் பண்ணி தந்துடுறேன் அப்படின்ட்டு இருக்காரு. நேத்தே இப்போ அந்த சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் முடிச்சு கொடுத்தாரு. என்ன ஒண்ணுன்னா, இந்த அடுத்தது வந்து இந்த 1000 rupeesக்கு அடுத்தது என்ன 750, அதை வந்து இன்னைக்கு லிஸ்ட் கொடுத்துட்டு இருக்காரு. அதையும் ஒரு 10, ஏன்னா கொஞ்சம் அதிகமா இருக்கும் அதுல யார் யாரு என்ன அப்படிங்கறத லிஸ்ட் எடுத்து அதையும் நம்ம சரி செஞ்சிட்டோம் அப்படின்னோம்னா 500, 250 வந்து ஒரே நாள்ல முடிச்சிடலாம். இல்ல 3யுமே நம்ம வந்து ஒரே நாள்ல முடிக்கலாம் அப்படின்னா கூட அதையும் நம்ம லிஸ்ட்டை வாங்கி அதை முடிச்சிட்டோம் அப்படின்னோம்னா 100% கிளியர். அப்புறம் சொல்லிட்டாரு அவரு, நான் தேவையில்லைங்க இனிமே, அது மாதிரி சிஸ்டம் போயிட்டு இருக்கும், நீங்க வேலையை பாருங்க. அதிகபட்சம் ஒரு 3 நாள் 4 நாளுக்குள்ள எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிக்கலாம். இந்த வாரத்துல எந்த சிஸ்டத்தையும் நிப்பாட்ட வேண்டாம். பாபு சாரு, சங்கர் சார் மட்டும் மதுரை ஒரு நாள் வந்தீங்கன்னா போறோம் அப்படின்னு இருக்காரு. அதனால அந்த ஒரு விஷயம் இருக்குது. அதை நீங்க என்ன வேலை நடந்தாலும் உங்களுக்கு இந்த சிஸ்டம் கரெக்டா ஆகிறதுக்கு 3 days வெயிட் பண்ணி ஆகணும். அந்த ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். நம்ம அதுக்குள்ள அவர் சொன்ன வேலைகளை வந்து நம்ம பார்த்து கொடுத்துட்டோமா போறோம். அதே போல ஜாயின் பண்ணிட்டு 2 நபர்களை கொடுக்காத நபர்கள் லிஸ்ட் கேட்டிருக்கேன். 2 நபர்கள் கொடுக்காதது யாருக்கு லிஸ்ட் எடுத்து அவர்கள் 2 லெவலுக்கு மேல அப்கிரேட் ஆகி இன்னமும் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஐடியா பிளாக் பண்றதுக்கான வேலையை அவர் பார்த்துட்டு இருக்காரு. தயவு செஞ்சு உங்க நண்பர்களே 2 நபர்களை நீங்க 2வது லெவல் வந்துதான் கொடுக்கணுங்கிறதுலாம் கிடையாது, இப்பயே நீங்க அதுக்கு கொடுத்துடணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். 3வது வந்து நாம் சொன்ன இலக்கு வந்து 12.
அந்த 12 கம்ப்ளீட் பண்றது யாரு அப்படிங்கறதுல இன்னைக்கு பாத்தீங்கன்னா யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க, அடுத்தது 6 யாரு கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க, 3 யாரு கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. கடைசி செஷன் முடியிறப்ப நம்ம அதை ஆட்ரைஸ் பண்ணி அவங்களையும் கங்க்ராஜ் பண்ணுவோம். நண்பர்களே, ஒரு குடும்பம் உருவாகுதுங்கிறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை. இது இறைவன் வந்து நம்மளுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டு நீங்க எல்லாம் இப்படி போங்கன்னு வழி நடத்தி கொண்டு போயிட்டு இருக்கோம். இல்லைன்னா இந்த அளவுக்கு ஒரு பெரிய கிரௌட் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. இப்ப முகமது சார் சொல்ற மாதிரி இந்தியா முழுக்க பேசிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய டொனேஷன் கம்பெனி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க, யார் இவங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. நாம அந்த அளவுக்கு தயாராகிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியை கொண்டு வரணும். குவாலிட்டி மீன்ஸ் ஒரே விஷயம்தான், 1000 ரூபீஸ் பணம் இல்லாம அவர்களை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதீங்க. இத ஒன்ன பண்ணிட்டோம்னா நம்மளுடைய அத்தனை கேட்டும் திறந்துரும். நம்ம டூப்ளிகேஷன் கரெக்டா நடக்கணும். என்னன்னா இங்க காலையில 7 மணி நேரத்து நிறைய நண்பர்கள்ட்ட பேசுறப்ப ஜூமுக்கு யாருமே வரதே கிடையாது. சார் என்னோட அப்ளைன் வர்றாரு சார் ஜூமுக்கு, நான் கவர்மெண்ட் சர்வெண்டா இருக்கேன் சார், நான் நைட்டு 7 மணி 8 மணிக்கு தான் சார் வரேன், அதனால நைட்டு மீட்டிங் அட்டெண்ட் பண்ணல. சரி சார் காலையில வாங்கினா காலையில என்னால வர முடியாது சார், தூங்கிடுவோம் சார் அப்படின்னாங்க. அது ஒரு நல்ல பதிலா எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு இடத்துல இறங்கிட்டோம் அப்படின்னம்னா அந்த இடத்துல யாராவது பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொன்னோம்னா அது மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை உங்களுக்கு திருப்பி கொடுக்கும். உங்களுக்கு தெரியாது நண்பர்களே, இங்க எந்த அளவுக்கு டைரக்டர் அதிகப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வருமானம் காத்திருக்குது. எந்த அளவுக்கு டைரக்டர் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு உங்களுடைய பொருளாதார பணம் அதெல்லாம் அது பெரிய விஷயமே கிடையாது. அதை மைண்ட் செட் பண்ணாதீங்க. இந்த 153 1,50,000 எல்லாருக்கும் கிடைக்கும். அது வந்து மாற்றமே கிடையாது. இன்னைக்கு இந்த 4வது கிளியர் பண்ணிட்டா எல்லாருக்கும் பணம் வரும். ஏன்னா 3வது எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா 8,000 10,000 பணம் இருக்கும். தயவு செஞ்சு அந்த பணத்தை செலவு பண்ணிடாதீங்க. ஏன்னா அவங்கள்ட்ட இருக்கிறது அடுத்த லெவலுக்கு நீங்க போக வேண்டிய விஷயத்த வச்சிருக்காங்க. இன்னைக்கு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான நண்பர்கள்ட்ட வந்து அந்த மாதிரி பணம் இருந்துகிட்டு இருக்கு. எக்ஸஸா இருக்கும். அது உங்களுக்கு பாக்குறதுக்கு தெரியும். அது வந்து அடுத்த லெவல் அப்கிரேட் பண்றப்ப அடுத்த சீட்டுக்கு நீ உட்கார்றதுக்கான விஷயங்கள் பண்ணி கொடுக்க போறாரு. இந்த ப்ராஜெக்டை பொறுத்தவரையில் நேத்து அந்த 4 பேரை நம்ம அப்பாயின்மெண்ட் பண்ணோம். அவங்களுக்கு நிறைய உதவி பண்ணாங்க. அவங்கள ரெகனைஸ் பண்ணோம். அதுக்கு முகமது சாரை வெல்கம் பண்றேன். ஏன்னா அவர்லாம் வந்து நேற்று கடுமையான ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஏன்னா ஹிந்தி தெரியாது. ஹிந்தி இப்ப அனிஷியா மேடம் டீம்ல 4 பேருக்கு அவங்க ஹெல்ப் பண்ணிருக்காங்க. ஏன்னா நேற்று நான் அந்த ரிப்போர்ட் அதிகமா கேட்கல. ஏன்னா டிராவலிங்ல இருந்ததுனால என்னால ஒண்ணும் பண்ண முடியல. நேற்று நல்லா பண்ணிருக்கீங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த 750ல வந்து அந்த குரூப்பை வந்து எடுத்துட வேண்டாம் பாபு சார். அதை இன்னும் கொஞ்சம் இன்னொரு 4-5 பேர் அது யாரெல்லாம் வாலண்டியர்ஸ் வர்றாங்களோ அவங்கள அதுல ஆட் பண்ணிட்டு இன்னைக்கு நாளைக்குள்ள அந்த 750 இது கொடுப்பாங்க. அதை வாங்கி நம்ம கொடுத்துட்டோம்னா அதையும் கிளியர் பண்ணிட்டோம்னா 100% கிளியர் ஆயிடும். பாக்கி 500 250 சாதாரண விஷயம். அதெல்லாம் இந்த 750 மட்டும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து போகணும். ஏன்னா நண்பர்கள் என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த 2000தோட போயிருப்பாங்க, எஸ்கேப் ஆயிருப்பாங்க. சரி வந்த வரைக்கும் ஆதாயம் எடுத்து போயிருவோம் அப்படின்ட்டு கேளுங்க. இல்லைன்னா அந்த ஐடி மாதிரி சீனியாரிட்டி, ஏன்னா 1000 ரூபீஸை விட அது சீனியாரிட்டி ஐடி, அதை எல்லாருமே மாத்திக்குவாங்க. அந்தந்த லீடர்ஸ் யாருக்கு தேவையோ அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். இன்று ஒரு தகவல் மாதிரி சிஎஸ் சொன்ன மாதிரி ஜூமை ரைஸ் பண்ணுங்க. ஜூமுக்கு வந்து 1000 மெம்பர்ஸ் வரணும். அது 5,000 மாறணும், 10,000 ஜூமா மாறணும். ஏன்னா வருஷத்துக்கு மாதத்துக்கு பாத்தீங்கன்னா 17,000 ரூபாய் ஜூமுக்கு. அது நம்ம தான் பே பண்ண போறோம். ஆகவே இந்த ஜூமை பொறுத்தவரையில் இங்க வந்து குவாலிட்டி முக்கியம். அதை மெயின்டைன் பண்றது ரொம்ப முக்கியம். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நிறைய நண்பர்கள் பேசட்டும். ஃபைனலா நம்ம பேசலாம். தேங்க்யூ பாபு சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சார். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம இந்த 750 500 250 இந்த விஷயங்கள்ல நம்ம வந்து கொஞ்சம் இன்ட்ரோ ஆயிட்டு ஸோ அவங்க எல்லாருமே வந்து நம்ம வந்து பர்ஃபெக்டா கிளியர் பண்ண முடியும். இங்க வாலண்டியர்ஸ் நிறைய பேர் வந்திருக்கீங்க. ஸோ இன்னும் வந்து நம்ம வந்து இப்ப 4 பேர் கொண்ட குழு வந்து நேற்றுக்கு வந்து அந்த 1000 ரூபீஸ்ல வந்து ஒர்க் பண்ணோம். ஸோ இப்போ 10 பேர் நம்ம வந்து இருந்தோம் அப்படின்னா ஜஸ்ட் 1 டேல எல்லாமே கிளியர் பண்ணிடலாம். நோ ப்ராப்ளம். அதுக்குண்டான ஆட்களும் இருக்கீங்க, அதுக்குண்டான ஸ்ட்ரென்த் இருக்கு. நம்ம எல்லாமே ஒன்று சேர்ந்தோம் அப்படின்னா
பர்ஃபெக்டா இந்த சிஸ்டத்தை வந்து ரன் பண்ண முடியும். நிறைய தேவையில்லாத விஷயங்களை தேவையில்லாத இடத்துல வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்றவங்களையும் நம்மளால கிளியர் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம எல்லாமே ஒன்று சேர்ந்தா மட்டுமே முடியும். ஸோ நேற்றுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம ஃபீட்பேக் வந்து கேட்குறோம். அவங்களுக்கு தெரியாமே நிறைய பேர் வந்து ஐடி போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இனிமே நடக்காம நம்ம பார்த்துக்கணும். ஸோ தெரிஞ்சு அவருக்கு இந்த ஸ்பீட் கேஸ்டினுடைய எல்லா டீட்டெயிலும் நீங்க சொல்லிதான் புரிய வைக்கிறோம். அப்படி இல்லை அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷனே நீங்க 1020 ரூபான்னு மாத்துங்க. இல்லைன்னா நம்மளால வந்து இதை கரெக்டா வந்து மூவ் பண்ணிக்க முடியாது. நமக்கே பிரச்சனை வரும். இன்னைக்கு இனிமே வந்துட்டு எந்த ஒரு ஸ்பான்சருமே வந்து ப்ளீஸ் நீங்க நல்லா ரெடியா இருங்க. நீங்க ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்க பண்ணும்போது நீங்க பர்ஃபெக்டா அதை பண்ணல அப்படின்னா அது பைபாஸ் ஹெல்ப் மூலயமா ரிட்டர்ன் உங்களுக்கே வந்துடும். ரிட்டர்ன் உங்களுக்கே வந்து அந்த உங்களுடைய ஐடியா வந்து லாக் பண்ணி வச்சிடும். ஸோ அதை வந்து ரொம்ப கவனமா நம்ம வந்து மூவ் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கு. ரிஜிஸ்ட்ரேஷன்ல நம்ம வந்து ஹெல்த்தியான வேலை வந்து நம்ம வந்து மூவ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு மிஸ்டர் பாக்கியராஜ் சார் இருக்கீங்களா லைன்ல? பாக்கியராஜ் சார் அண்ட் பாசிட்டிவ் பிரபு ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ஆரத்தி மேடம் அண்ட் ஆனந்தவல்லி மேடம் அண்ட் அனிஷா மேடம். யாருமே இல்லையா? அனுஷியா மேடம் மட்டும் இருக்கீங்க. ஓகே, பாக்கியராஜ் சார். ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ நேத்திக்கு அவங்க வந்து உண்மையிலேயே ரொம்ப பாசிட்டிவா இருந்தது. அவங்க கிட்ட பேச பேச அடுத்தடுத்த நபர்கிட்ட போயிட்டு இமிடியேட்டா அந்த 25 பேர் நான் முடிச்சிட்டேன் சார். அடுத்த ஒரு 3 என்ட்ரியும் வந்துட்டு அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நிறைய ஃபீட்பேக், அந்த ஃபீட்பேக்ல என்னென்னலாம் அவங்க வந்து பீப்புள் கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணாங்கன்றத நீங்க கேட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் நீங்க வந்து பேசுங்க. அந்த தவறுகள் நடக்காமையும் அதை வந்து இன்னும் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் டு ஆல். ஆக்சுவலா நேத்து நாங்க எல்லாருமே ஒற்றுமையா தான் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு சிலவங்களுக்கு பாத்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு சிலவங்களுக்கு அவங்ககிட்ட பிளான பத்தியே சொல்லாமையே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்காங்க ஒரு சிலவங்க. இன்னொருத்தவங்க என்ன பண்றாங்கன்னா நம்மளோட சிஸ்டம் கொஞ்சம் வெயிட் பண்ண முடியல அவங்களால. ஏன்னாக்கா அவங்களுக்கு சீனியாரிட்டி போயிடும் அப்படின்ற ஒரு பயத்துல போறாங்க. இங்க யாருக்கும் சீனியாரிட்டி கிடையாது, ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா நம்ம சிஸ்டம் வந்து ஒரு ப்ராசஸ்ல இருக்குன்னு தான் நம்ம சொல்லியிருக்கோமே தவிர, நீங்க லிஸ்ட கொடுத்து என்ட்ரி எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் வேற ஒருத்தவங்க கிட்ட ஜாயின் பண்ணிடுறீங்க. ஸோ வேற நம்பர்ல ஜாயின் பண்ணிட்டு அது வந்து ஒரு டூப்ளிகேட் ஆயிடுச்சு. எங்களுக்கு அந்த ப்ராசஸ் வந்து பண்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏன்னா ரீப்ளேஸ்க்கு யார் போடுறது அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. எல்லாருமே கொஞ்சம் பொறுமையா இருந்தா எல்லாருமே சீனியாரிட்டி தான். இங்க சீனியாரிட்டின்றதுக்கே பிளேஸ்ல இடம் கிடையாது ஏன்னா சிஸ்டம் அந்த மாதிரி வடிவமைச்சிருக்கிறதுனால யாரும் அதுக்கு பயப்படாம நீங்க ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்களுக்கு நீங்க நம்பிக்கை கொடுத்தீங்கன்னா அவங்க கூடயே டிராவல் பண்ணுங்க. எல்லாருமே ஒரே டிராவல்ல தான் போறோம். சோ இந்த கான்செப்ட் மட்டும் நீங்க மனசுல வச்சுட்டு எல்லாருக்கும் ஒரு சப்போர்ட் மட்டும் கொடுங்க. இந்த ஆக்ஷனை திருப்பி கொண்டு வராதீங்க. ஏன்னா நாங்க பண்ணது பாத்தீங்கன்னா ஒரு 25 பேருக்கு தான் நான் பண்ணேன். சோ அதுல வந்து இத்தனை இஷ்யூஸ் இருக்கக்குள்ள இதுல பாத்தீங்கன்னா அஃபெக்ட் ஆகுறது அவங்களுடைய ஸ்பான்சர்ஸ் மட்டும்தான். அவங்க என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. சோ இந்த மாதிரி ஒரு ஸ்பான்சரை நம்ப வச்சுட்டு அடுத்தவங்க கிட்ட போறது தப்பு. அதை மட்டும் எல்லாரும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. எக்ஸலன்ட். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வரும்போது பீப்புள் வந்து எப்படின்னா பாருங்க, அவங்க வந்து ஐடி போட்டிருக்காங்க, மறுபடியும் வந்து இன்னொரு ஐடி இங்க வந்து 4 days ஆச்சு 5 days ஆச்சு இவங்க வந்து இதை வந்து கிளியர் பண்ணல அப்படின்னு அவங்களாலதான் அது கிளியர் ஆகல. மறுபடியும் போயிட்டு இன்னொரு ஐடி வந்து பிளேஸ் பண்ணிருக்காங்க. அதை வந்து நம்ம வந்து செக் பண்ணும்போது அந்த ஸ்பான்சர் என்ன பண்ணுவாரு, எத்தனை வந்து அவர் வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொடுப்பாரு. ஓகே, இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. யாரும் வந்துட்டு ஒரு ஐடி ஒரு பிளேஸ்மெண்ட் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்த வந்து நம்ம ரிமூவ் பண்ண, நிறைய பேர் வந்து ஈஸியா வந்துட்டு அதை ரிமூவ் பண்ணிடுங்க, அதை தூக்கிடுங்க அப்படின்றாங்க. அதெல்லாம் அப்படி பண்ணவே முடியாது. இந்த சிஸ்டத்துல அந்த பிளேஸ்மெண்ட் ஆச்சு அப்படின்னா அதை ரீப்ளேஸ் தான் பண்ணிக்க முடியும், அப்டேட் தான் பண்ண முடியும். உங்க நேம், நம்பர்,
ஃபோன் நம்பர் இதுதான் வந்து நம்ம மாத்திக்க முடியுமே தவிர அந்த இடத்தையே கிளியர் பண்ண முடியாது. ஏன்னா வந்து இது வந்து ஆட்டோவா வந்து நமக்கு வந்து சீட்டிங் ஆகிற இடம் 2 மேட்ரிக்ஸ்ல. ஸோ ப்ளீஸ் இது வந்து நீங்க வந்து கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு மிஸ்டர் முகமது ரஃபி சார் நான் வந்து வெல்கம் பண்றேன். ஸோ வெல்கம் மிஸ்டர் முகமது ரஃபி சார். தேங்க்யூ. வாழ்த்துடன் இந்த நாள் இனிய நாளாகட்டும். உண்மையிலே நம்முடைய பொறுப்பை தளபதியிலையும் பெண் சூரப்புலிகளையும் மனமாற உளமாற நான் வாழ்க்கிறேன். என்னை வந்து கார்ல எடுத்துட்டாங்க அனுஷா மேடம். என்ன அப்படி கேட்கறேன்னு சொல்றீங்களா, நினைக்கிறீங்களா? ஆமாங்க, சிங்கிள் கால். சார் உங்களுக்கு சார் பேச சொன்னாரு உங்கள்கிட்ட. என்னங்க மேடம்? அதுங்க இதுங்க மேடம், அந்த இது எது சொல்லுங்க. ஒரு 4 பேர் நம்பர் தர்றேன். சரி, அந்த 4 பேருக்கு நன்றி சொல்லணுமா? இல்ல சார், அவங்க பேங்கிறாங்க, நாங்க பிமிலிக்கேங்கிறோம். அப்படின்னா அவங்க கன்னடம், நாங்க தமிழ். அப்புறம் அவங்க ஹிந்தி, நாங்க தமிழ். அப்புறம் మేము చేసేది ఏం వీళ్ళకి తెలియదు, వీళ్ళు చెప్పేది మాకు தெரியாது. அப்புறம் இது கொஞ்சம் பாருங்க. சரி, ஏன் இருக்க பயமேன்னு சொல்ல. ஏன்னா இந்த இடத்துல 25 பேர் அனுஷா மேடம் கொடுத்துருக்காங்க. 22 பேர் முடிச்சாச்சு. கடைசியில 3 வந்து மாட்டிட்டு 3 பேர். ஒண்ணு மஞ்சு அப்படிங்கிற லேடி, முன்னாச்சும் அவங்கள்ட்ட நாங்க பேசியிருந்தோம். சங்கர் சார் கொடுத்திருந்தாரு. அவங்களுக்கு விட்டல்ங்கிற ஐடி பாஸ் பண்ணிக்கும் போது அவங்களுக்கு இன்னொரு ஐடி பாகியலட்சுமிங்கிற, சாரி பாகியலட்சுமி ஸ்ரீலட்சுமி ஏதோ பேர், அவங்க ஐடி நான் பேச சொன்னாங்க. நான் சொன்னேன், மேடம் அதெல்லாம் நீங்க பேசிக்கணும், உங்க பிசினஸ் ப்ரமோட்டர் நான் இல்லை. பட் ப்ராப்ளம் உங்க ஐடிக்கு வந்து பாத்தீங்கன்னா விட்டல் ஆகாம ப்ராப்ளம் இருக்கு, பைபாஸ் ஆயிப்பு இருக்கு, அதெல்லாம் கிளியர் பண்ணிது. பட் ஐ எம் ரெடி டு ஹெல்ப், பட் ஐ எம் நாட் கேரிங் யூ அப்படின்னு. உங்களை உடனிருந்து சரியான பாதைக்கு அழுத்தி கொண்டு போக முடியாது, கண்டிப்பா சொன்னது. பட் உங்களை சுமந்துட்டு போக என்னால முடியாது, அது எனக்கு என்ன வேலை இல்லை. நீங்க அதை பார்த்துட்டு பிரச்சனை மட்டும் என்ன கூப்பிடுங்க என்ன. அப்புறம் மஞ்சள் கான்டாக்ட் பண்ணேன், அவங்க கால் எடுக்க முடியல. அப்புறம் கடைசி நேரத்துல எடுத்தாங்க. டைம் ரொம்ப ஷார்ட்டா இருந்தது. இது முக்கியமா ஏன் இது பதிவு பண்றேன்னா, இந்த இடத்துல பாருங்க, சங்கர் சாரையும் தமிழிங்க சாரையும் பாபு சாரையும் ரொம்ப பாராட்டி ஆகணும். பாபு சார் நேற்று மதியம் கிட்ட பேசிட்டு கூட ஒரு அருமையான இனிய சம்பவம் நடந்தது. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், இது முடிச்சுக்கிறேன். அனுஷா மேடம் வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிருக்காங்க. என்னன்னா நம்ம கொடுத்த உடனே கம்ப்ளீட் அளவுக்கு முடியுமோ அதுக்கு பேர் வேலை இல்லை. இந்த வேலை முடிப்பதற்காக எவ்வளவு நாம் பயணப்பட முடியுமோ, எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுத்து அதை முடிக்கணுமோ, எவ்வளவு தூரம் உழைக்கணுமோ அத்தனையும் கொடுத்து இந்த லெவல்ல ரீச் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் செயல். நான் அனுஷா மேம் கிட்ட ஒரு புயலை பார்த்தேன், செயல் இல்லை புயலை பார்த்தேன். எப்படியாவது 25 முடிச்சு நான் தான் நல்ல பேர் வாங்கணும், நான் மட்டும்தான் நல்ல பேர் வாங்கணும். இந்த சுயநலத்தில் கடந்த பொது நல்ல இப்படிதான் இருக்கும் ரோல் மாடல். ஏன்னா அப்ப வந்து பாருங்க, மேல கனெக்ட் ஆனாங்க, மஞ்சு கனெக்ட் ஆனாங்க. மஞ்சு மேடம் என்ன ஆச்சு, வாட் ஹேப்பனிங் இந்த சிட்டி சார்? நான் மேல குட்டனா கொடுத்தாரு. எது குட்டனாவா? அவர் யாரு? எங்க அப்ளைன்னு அவர் பணத்தை வாங்கிட்டு படுத்துக்கிட்டாரு. அவருக்கு பாஷை தெரியல. அவர் கால் பண்ண, நீங்க அவர் கனெக்ட் பண்ணுங்க, அவர் கனெக்ட் ஆகாரு. இந்த பக்கம் அனுஷா மேடம் லைன்ல இருக்காங்க. அனுஷா மேடம் வந்து சங்கர் சாருக்கு கனெக்ட் பண்ணிட்டாங்க. பான் கால் நடந்தது. சங்கர் சாருக்கு உடனே எல்லா தகவல் சொல்றோம். அவர் பாக்குறாரு, இந்த பக்கம் அவர் லைன்ல வர்றாரு. உடனே பேரு மாற்றம் இருக்கலாம். அவர்கிட்ட சொல்றேன், சார் என்ன ஆச்சு? எக்ஸ்கியூஸ் மீ ரஃபி சார், நமக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. இப்போ ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே ப்ளீஸ் நீங்க வந்து வெல்கம் பண்ணி முடிச்சிடுறேன். என்ன பிரச்சனை இங்க என்ன ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. ஊமையும் செவிடனும் அவங்க பாஷையில எதுவுமே பேச தெரியாம சைகை மொழியில எல்லாம் பண்ணிக்கிறாங்க. அவங்க கல்வி கொடுத்தோம். இங்க நமக்கு வாயும் இருக்கு, நம்ம பிளான்ல வாய்மை சத்தியமும் இருக்கு. இந்த பிளான் நமக்கு ஏன் வடக்கு பக்கமோ தெற்கு பக்கம் முழுவதும் ஏன் எடுத்துக்க முடியல? நமக்கு பயம். அவங்க ஃபோன் பண்ணி பாஷை தெரியல, தெரியாதுதான். அவங்க பேசுறது நமக்கு புரியாதுதான். தெரியாதது புரியாது செய்ய மாட்டீங்களா? அனைத்து தேவை இருப்பீங்களா?
தயவு செஞ்சு மேனேஜ் பண்ணி கற்றுக்குங்க. மேனேஜ் பண்ண முடியாத இடத்துல மேனேஜ்மெண்ட் இருக்கு, அவங்க ஹேண்டில் பண்ணி பொறுப்படை தளபதிகள் இருக்காங்க மேல. ஸோ அதை இன்கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். தைரியமா செயல்படுங்க. எல்லா மாநிலத்து மக்கள்கிட்டையும் பேசுங்க. உங்களுக்கு என்ன வைகை மொழி தெரியுதோ அல்லது வீடியோ, சின்ன சின்ன வீடியோ நின்று நான் போடுறேன், பேர் எல்லாமே இதெல்லாம் இருக்கும், அது ஹிந்தியில வேற ஒரு பாஷையில் இருக்கும், அதை ப்ரமோட் பண்ணுங்க. கால்மின்னு சொல்லி உங்க நம்பர் எழுதி ஸ்டார்ட் பண்ணுங்க. நிச்சயமா ஐடி கிடைக்கும், நம்ம கம்பெனிக்கு ஐடென்டி கிடைக்கும், உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். மறுபடியும் நேற்று சிறப்பாக செயல்பட்ட நான் அந்த 4 பேருக்கும் அவங்களுடைய கூட்டுகளுக்கும் கோஆபரேட் பண்ண பாபு சாருக்கும் சங்கர் சாருக்கும் மன்னமாக நடக்குது. சிறப்பாக முடிச்சிருக்காங்க. சால்வ் ஆயிருக்கு நிறைய. தேங்க்யூ. தேங்க்யூ முகமது ரஃபி சார். நீங்க வந்து இப்போ ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கவங்கள வந்து நீங்க வந்து வெல்கம் பண்ணுங்க சார். அடுத்தபடியாக அனுஷா மேடம் அகைன் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. அனுஷா மேடம் வாங்க, உங்க இதை சொல்லுங்க. அன்மியூட் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க உங்க கோஹோஸ்ட் தான், ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. இல்ல முதல்ல பண்ணதா தெரியாது, பாருங்க. ஓகே, அவங்க நீக்கிட்டாங்க. தமிழ்ச்செல்வன் உங்களுக்கு அன்மியூட் கொடுக்கப்பட்டிருக்கு, ப்ளீஸ். தமிழ்ச்செல்வன் சார். வணக்கம், தமிழ்செல்வன் திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க. கேக்குதுங்களா? கேக்கு, சொல்லுங்க ஐயா. எல்லாருக்கும் காலை வணக்கங்கள். இப்போ நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் ஏதாச்சும் எதிர்மறையான கருத்தா தவறா நினைச்சுக்க வேண்டாம். நான் சொல்றது வந்து இப்ப என்னன்னா, ஒருத்தர் வந்து நான் இந்த மாதிரி வேலையில் இருக்கிறேன், நான் அந்த டைம் அட்மிட் பண்ண முடியாது, இந்த டைம் இதை பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கருத்துக்கள் இப்ப வந்துட்டு இருக்குது. இந்த சிஸ்டமே வந்து பண தேவை உள்ளவங்களும் இதுல இணைந்து செயல்படக்கூடிய அளவுக்கு கால வசதி உள்ளவங்க மட்டுமே இதுல இணைஞ்சா மட்டும்தான் நம்ம இதை வந்து முழுமையாக, நீங்க அட்மின் வந்து என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த வந்து ரிசல்ட்டை கொடுக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. அதனால இதுல முழுசா இணைந்து செயல்பட முடியாதவர்கள் இதை வந்து முழுசா முன்னெடுக்கணும் அப்படிங்கக்கூடிய அந்த இதுல இருந்து கொஞ்சம் ஒதுங்கி யாரெல்லாம் முழுமையான இதுல ஈடுபடுத்தி செய்ய முடியுமோ அவங்க வந்து செய்யறதுக்கு இதுல முயற்சி பண்றது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரே நேரத்துல பல குதிரைகள் சவாரி செய்ய முடியாது. ஒருவர் ஒரு குதிரையில் சவாரி செய்தால் மட்டுமே அதை கட்டுப்படுத்தி இலக்கை அடைய முடியும் என்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. அதே மாதிரி நான் ஏற்கனவே இருந்தப்போ சொல்லியிருந்தேன், ஒருத்தர் ஒரு ஜிபே நம்பரு அல்லது ஒரு இதுக்கு வந்து ஒரு நம்பருக்கு ஒருத்தர் மட்டும் பதிவு பண்றதா நல்லது. 3 பேர் ஃபேமிலியில் பதிவு பண்ணலாம் நீங்க சொல்லியிருந்தீங்க. அதுக்கு வந்து ஒரு கால அளவை நிர்ணயிச்சு இந்த லெவலுக்குள்ள வந்து அவங்க கண்டிப்பா தனி ஜிபே நம்பர் கொடுத்து இதை வந்து பதிவு பண்ணிக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு நீங்க வந்து கஷ்டப்பட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பெண்டிங் இருக்கிறதெல்லாம் கிளியர் பண்ணீங்க அப்படிங்கிறது இதுல ஈடுபடுற உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆகவே எல்லாரும் வந்து நிறைய ஐடி போடுற அப்படிங்கிற ஐடியாவோட இந்த மாதிரி தேவையில்லாம இந்த சிஸ்டத்துக்கு வந்து இடைஞ்சல் பண்றதை விட இன்னும் ஸ்டெடியான நிதானமான ஆனா நல்ல அடித்தளமிட்டு இதுல வந்து நம்ம ஒரு கட்டணத்தை மேல எழுப்புனாதான் அந்த கட்டணம் வந்து உறுதியா இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. செஞ்சு எல்லாரும் இதுக்கு வந்து ஒத்துழைச்சு இந்த சிஸ்டம் வந்து நல்லா வளர எல்லாருமே வந்து ஒத்துழைக்க வேண்டுமே கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த சிஸ்டத்தினுடைய அட்மின் எல்லாத்துக்கும் வந்து நன்றி, வணக்கம். சிறப்பான கருத்து சொன்னீங்க தமிழ்ச்செல்வன். அதாவது ஒரு உங்களுக்கு ஒன்று பதில் சொல்றேன். இங்கு தப்பு செய்கிறவர்கள் களை எடுக்கப்படுவார்கள், எந்த தயவு தட்சணையும் அது நிர்வாகம் முடிவெடுத்தாங்க. தவறு செய்பவர்கள் தெரியாம செய்யறது, தப்பு செய்யறது தெரிஞ்சு செய்யறது, தவறு செய்யறது தெரியாம இருந்துறது, தெரியாம செஞ்ச தவறுகளுக்கு we are ready to cooperate. வேணும்னே தப்பு செஞ்சவன் தனக்கு தானே புலி வெடிக்கிற மாதிரி. அது அவனுக்கும் சிஸ்டத்துக்கு நினைக்கிறான்னு சொல்ல, சிஸ்டம் இஸ் ஸ்ட்ராங். இங்க சிஸ்டம் தான் பாஸ். இங்க நம்ம 3 பேர் பாஸ் நினைக்கலாம், தேர் நாட் ஏ பாஸ். சிஸ்டம் தன் கடமையை செல்லும் அப்படின்னு பாபு சார் அடிக்கடி சொல்லுவாரு. நன்றி சார். அடுத்தபடியாக ஸ்ரீனிவாசன், உங்களுக்கு அன்மி கொடுக்கப்பட்டிருக்கு. சார் வணக்கங்க சார்.
வணக்கம் சார் சொல்லுங்க ஐயா. சார் வணக்கம். காலை வணக்கம் சார் எல்லாத்துக்குமே. சார் நேற்று ஒரு 8 பேர்த்த நான் வாட்ஸ்அப் மூலியமா பார்த்தாங்க, ஸ்டேட்டஸ் வச்சேங்க. ஜூம் மீட்டிங் ஒரு 4 பேர் வந்தாங்க. இதான் என் சைடில் என்ன ஒரு ப்ராப்ளம்னாக்கா 2 பேர்த்த கம்பல்சரி இணைச்சே ஆகணுங்கிறதுனால அப்படியே ரிவர்ஸ் ஆகிட்டாங்க சார் நைட்டு. அந்த மாதிரி அதாவது பார்த்தீங்கன்னா நேற்று சார் ஒருத்தர் ஆடியோ போட்டிருந்தாரு, ப்ரோசிங் தெரிஞ்சவங்களா அட்டன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. அதுலேயும் 1 2 அப்படி சர்க்கிளாக போகுதுங்க. அதெல்லாம் எல்லாத்துட்டையும் தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருக்கிறேன் நீங்கள் கொடுக்குற உற்சாகத்தை வச்சு. ஆனால் ஐடி தான் கொஞ்சம் கேன்வாசிங் குறையுதுங்க சார். எப்படியும் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 10 ஐடி 20 ஐடியாவதும் டைரக்டில் கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் ஓடிக்கிட்டு இருக்கிறேங்க சார். இது குறையா சொல்லலைங்க சார். இதுக்கு ஏதாவது மாற்று வழி இருக்குங்களா? அதுக்கு மட்டும் சொல்லுங்க சார். ஒரு கேள்வி கேட்கிறேன். ஹவுஸ் சார் சொல்லுங்க. சீனிவாசன் சார், இந்த சிஸ்டம் கிரவுட் ஃபண்டிங் சிஸ்டம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. நமக்கு பணம் எங்கிருந்து வரும், எல்லாருக்குமே இந்த ஹெல்த் கண்டென்ட்ல நம்ம மிகப்பெரிய கோடீஸ்வரனா ஆகிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துருக்காங்க. அப்போ வேணான்றவங்களை வச்சுட்டு வேணும்ன்றவங்களை நீங்க தேடுங்க. கண்டிப்பா நம்மளை தேடி நிறைய பேர் வருவாங்க. இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்கலையே, எனக்கு சொல்லலையே அப்படின்ற பீப்புள் வெளியே நிறைய பேர் இருக்காங்க. நீங்க தேடினாதான் கிடைக்கும். ஸோ ப்ளீஸ், இதுதான் உங்களுடைய ஜாப். எத்தனை பேருக்கு இந்த லைஃப் ஸ்டைலை நான் மாற்ற போறோம், இதை தான் நீங்க பார்க்கணும். ஸோ நான் எனக்கு வேணாம், ஒரு நபரை கூட ஜாயின் பண்ண முடியாது, நான் 1000 ரூபாய் கொடுத்துட்டு அமைதியா இருப்பேன், கோடி ரூபாய் வேணும், லட்சம் ரூபாய் வேணும் அப்படின்னா அது சாத்தியமே கிடையாது. அந்த மாதிரி நபர்களை கிட்டேயே சேர்க்காதீங்க ப்ளீஸ். கொஞ்சம் இந்த சிஸ்டத்துக்கு கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. நீங்க உங்களுடைய மைண்ட் செட்ல நீங்க பேசுங்க, உங்களுக்குள்ள நீங்க பேசுங்க, பணம் எங்கிருந்து வருது அப்படின்னு. ஸோ நெட்ஒர்க்ல ஒரு இஷ்யூயை கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்தாதான். ஒன்று சேர மாட்டேன், நான் தனியா ஒரு ஆள் உள்ள வருவேன் அப்படின்னா அது சாத்தியமே இல்லை. ப்ளீஸ் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. நிறைய பேர் லைஃபை சேஞ்ச் பண்ணணும்னு நினைங்க. நீங்க 2 பேர் கொடுக்கணும் 3 பேர் கொடுக்கணும்னு நினைக்காதீங்க. நிறைய பேர் லைஃபை சேஞ்ச் பண்ணணும்னு நினைங்க. ஸ்பீட் கேஷ் எல்லாரையும் காப்பாங்க, நம்மளையும் சரி, உங்களையும் சரி, என்னையும் சரி. ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க, சிஸ்டத்தை புரிஞ்சுங்க. கிரவுட் ஃபண்டிங் மட்டுமே இங்க நம்ம ஹெல்பிங் கண்டென்ட்ல வச்சிருக்கோம். ஹெல்ப் பண்ணிட்டு ஹெல்பிங் மூலயமா தான் ஒவ்வொருத்தருடைய லைஃப் ஸ்டைலும் மாறும். தேங்க்யூ சார். வெல்கம் சார். முகமது ரபி சார், ப்ளீஸ் வெல்கம். பாபு சார், சார் ஏதோ ஒருத்தர் தொழுகையில இருப்பாரு, நீங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணீங்க, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ரைட் சார், ரைட் சார், ரைட் சார். ஃப்ளோரா செல்வகுமார், ப்ளீஸ் வெல்கம். சார் வெரி குட் மார்னிங் சார். ரமணா சார் வணக்கம். உண்மையிலே இந்த பிரபஞ்சத்துக்கு நான் நன்றி சொல்லணும். இந்த பிளான், இந்த சிஸ்டத்தை கிரியேட் பண்ண கிரியேட்டர்ஸ்க்கு, அந்த அட்மின்கெல்லாம் ரொம்ப நன்றி சொல்லணும். எகைன் நேற்று இந்த 103 பேருக்கு அந்த ப்ராப்ளம் ரெக்டி பண்ணுவானுங்களா, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுங்கள் சார். எகைன் நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சார் சார். மேக்ஸிமம் நம்ம இந்த பிளாட்ஃபார்ம் நல்லபடியாக கொண்டு போகணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த பிளான் கண்டிப்பாக எல்லாரும் சொல்லணும். சொன்ன பின்னாடி பேங்க் பேலன்ஸ் அந்த அமௌண்ட் வச்சுக்கணும். அந்த வச்சா தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவோம். ஒன்று இதை சொல்லணும். அப்புறம் பிளான் சொல்லணும். அப்படி இவன் சொன்ன பார்த்தீங்களா, நம்ம இவ்வளோ பெரிய கோடீஸ்வராக போகிறோம். ஒரு 1000 rupeesல கிடைக்குதுல்ல இல்லையா? இது ஒரு ஆள் லெவல்னா இல்லை, ஆனால் அது பட்டு 1.53 lakhs கிடைக்குது. இதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக சொல்ல அவங்க அவங்களா வந்துட்டாங்க இல்லையா? நீங்க உங்களுக்கு வர இன்கம் சோர்ஸ் எடுத்து காட்டுங்க. ஃபர்ஸ்ட் லெவலில் வந்திருக்கு, செகண்ட் லெவல் வந்திருக்கு, தேர்ட் லெவல் மூவ் பண்ண போறேன். தேர்ட் லெவல் மேலே எப்படி வரும் அப்படின்னு அதை காட்டுங்க. உள்ள நம்மளுடைய வளர்ச்சியை காட்டினா தான் அவங்க இன்ட்ரெஸ்ட் இன்வால்வ் உள்ள வருவாங்க சார். எகைன் நிறைய பேர் உள்ள வரலன்னு சொன்னீங்க, அது உண்மைதான். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இந்த 1 வீக்கா பார்த்தா நிறைய பேர் இந்த ஜூம் ஆப் இல்லை, ஜூம் ஆப்பே இல்லாமல் இருக்காங்க. நேற்றெல்லாம் போயிட்டு 4-5 பேருக்கு போய் ஜூம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கொடுத்து வச்சிருக்கு சார். இது ஒரு பாயிண்ட் வச்சுக்கணும். எல்லாரும் உண்மையாகவும் நேர்மையா இருந்து உங்க ஆள் மனசுல இதை நேசிச்சு செய்யுங்க, வெற்றி வருவீங்க. நன்றி, வணக்கம் சார். தேங்க்யூ, தேங்க்யூ சார், தேங்க்யூ. உண்மையிலேயே நிறைய பேருக்கு சார் சொன்ன மாதிரி இந்த பிரசன்டேஷனே தெரியல. அதாவது ஆக்சுவலி பிரசன்டேஷன் இந்த பிளானே தெரியல.
ஸோ அவங்க எல்லாருமே வந்து ஜூம்ல வந்து கொண்டு வரதுக்கு உண்டான வேலையை நம்ம பார்த்தோம் அப்படின்னாவே போதும். தேங்க்யூ சார். வெல்கம் மிஸ்டர் சங்கர் சார். வெல்கம் சார். தேங்க்யூ பாபு. இப்போதான் நான் வந்தேன், 10 நிமிஷம் ஆகுது. சார் பார்த்தேன் சார். தேங்க்யூ. ரைட். ஒன்றும் இல்லை, 2 சந்தோஷமான செய்தி. ஒன்று வந்து கிரிப்டோனுடைய ஸ்கிரிப்ட் இன்னும் ரெடி பண்ணி தரல அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே குறை சொல்லிட்டே இருந்தாங்க. என்னால் பண்ணவே முடியல. அப்புறம் ராமலிங்க சார் கூட நேற்று அன்பாக கோச்சிக்கிட்டார், என்ன சார் இன்னும் பண்ணலன்னு. இன்னைக்கு உட்காந்து அந்த ஸ்கிரிப்ட் ரெடி ஆயிடுச்சு, பக்காவாக இருக்குது. ஸோ இன்னைக்கு நான் அந்த அந்த சாஃப்ட்வேர் குரூப்புக்கு அனுப்பிச்சிடுவேன். 2வது சந்தோஷமான செய்தி, நம்ம இந்த ஸ்பீட் கேஷனோட சாஃப்ட்வேர் சார் வந்து டிஸ்சார்ஜ் ஆகி கிளம்பிட்டாங்க மதுரைக்கு. இன்னைக்கு ஈவினிங் போய் சேர்ந்துருவாங்க. இன்னைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுக்கட்டும். நாளைக்கு நம்மளுடைய எல்லா வித விஷயங்களும் லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்கேன், என்னென்ன வேணும் அப்படின்னு. அதாவது ஸ்பான்சர் நேம் வரணும், அப்ளைனர் இதுன்னு வரணும், 2வது பைபாஸ் வந்து கிளியராக இருக்கணும், 3வது சென்டு வந்து கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். எல்லாமே பண்ணிக்கலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் 6 நாளாக அப்செட்டு, இப்போ ஃப்ரீயாக இருக்கேன். நாளையிலேருந்து நான் வேலையை ஆரம்பிச்சிடுறேன். எல்லார்ட்டையும் சொல்லுங்கள், எல்லாரையும் ஹாப்பியாக இருக்க சொல்லுங்கள். 2 தினம்தான், அதாவது இன்னைக்கு டியூஸ்டே விட்டுருங்க, வெட்னஸ்டே தேர்ஸ்டே இதுலேருந்து எல்லாமே கிளியராக இருக்கும் சார். எல்லாமே ஹாப்பியாக இருக்க சொல்லுங்கள். அந்த செய்தியை வந்து எனக்கு காலைல ஷேர் பண்ணார், அதுவும் இந்த ஒரு 1/2 hour முன்னாடி பேசிட்டு கிளம்பியிருக்காரு. அதனால் எல்லாருமே ஹாப்பியாக இருங்க. இப்போ 1000 rupees கிளியர் பண்ணியிருக்கோம். அந்த கிளியர் பண்ண அந்த 4 பேருக்கும் மனமார்ந்த நன்றிகள். அடுத்து 750, 500, 250 கீழே ஐடிஸ் வந்து விழும்போது தான் உங்களுக்கு ரிசீவ்டு வரும். அப்போ கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி 11ஆம் தேதி போட்டவங்க 12ஆம் தேதி போட்டவங்கலாம் ரிசீவ்டு வந்துடுச்சு. ஸோ இதையும் நீங்கள் சாஃப்ட்வேர்லேயே ஓப்பனாக பார்த்துக்கலாம். எந்த டேட்டில் ரிசீவ்டு ஸ்டாப் போய்கிட்டு இருக்கு அப்படின்றத பார்த்துக்கலாம். அதை போட்டுட்டோம்னா நிறைய ஃபோன் கால்ஸ் குறையும். ஸோ இன்னும் 1 வாரம் கழிச்சு அன்லிமிட்டெட் என்ட்ரிஸ் நம்ம போட போகிறோம். அது வரைக்கும் கொஞ்சம் கண்ட்ரோலாக தான் இருக்கும். ஐடிஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கு. அடுத்த வாரத்துலேருந்து மிக பிரம்மாண்டமான அளவில் ஓப்பன் பண்ணி விட்டுருவோம். ஸோ இந்த எல்லா சந்தோஷமான செய்திகளும் இப்போ நம்மளுக்கு அப்டேட் கிடைச்சிருக்கு. அதனால் என்னோட பணிகள் இன்னும் இருக்கிறதுனால ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா நோட் பண்ணி வச்சுங்க சார். நம்ம அதை வந்து நம்ம கமிட்டி மூலிமா அதை நம்ம இன்னைக்கு கிளியர் பண்ணலாம். எல்லாமே ரெக்கார்ட் சாஃப்ட்வேர் டீம்ல இருந்து ஒரு வெங்கடேஷ் அப்பாயின்மெண்ட் ஆயிருக்குல்ல, அதையும் கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா எந்த டைத்துக்கு அவங்களை கால் பண்ணலாம் அந்த விஷயத்தையும் சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஆமாம் சார், சாஃப்ட்வேர் டீம்ல இருந்து ஒரு ஸ்டாஃப் அவங்களே போட்டாங்க சார். நாங்கள் பார்த்துக்கிறோம், இவ்வளோ தூரம் நீங்கள் எல்லாம் கஷ்டப்படுறீங்க, நாங்களே பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து காலை 10 மணிலிருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும் கஸ்டமர் கேர் செயல்படும். 8 மணிக்கு ஓப்பன் பண்ணிட்டு உடனே ஃபோன் பண்ணாதீங்க. அதே மாதிரி எனக்கும் ஃபோன் பண்ண வேண்டாம். அவங்க கிட்ட இருந்து அந்த கஸ்டமர் கேர் கிட்ட இருந்து 2 பிரிவாக போகும். ஒன்று சாஃப்ட்வேர் போகும், ஒன்று எனக்கு வரும். ஸோ என்னால் முடிஞ்ச நான் கிளியர் பண்ணுவேன். என்ன நீங்கள் சைலண்டாக இருந்தீங்கன்னா நான் ஒவ்வொருத்தரும் தேடி வருவேன். நீங்கள் என்னை கூப்பிடவே வேண்டாம். உங்களுக்கே தெரியும், நீங்கள் ஃபோன் பண்ணால் கூட அன்னைக்கு 7 மணிக்குள்ளே உங்களை கால் பண்ணாமல் நான் இருந்ததே இல்லை. நானாக தேடி வருவேன். அந்த மாதிரி நாளையிலிருந்து நமக்கு மிகப்பெரிய பலம் கஸ்டமர் கேர் உருவாகுது. கஸ்டமர் கேர் 10 to 4, ஈவினிங் 6:30 to 8. ஏன்னா அவருக்கு 2 மணி நேரம் ஈவினிங்கில் அவங்களுக்கு இன்னொரு வேலை இருக்குது, இன்னொரு கம்பெனியுடைய அசைன்மெண்ட் இருக்குது. அதனால் அந்த டைம் மட்டும், அதாவது 4 to 6:30 தொந்தரவு பண்ண வேண்டாம். தொந்தரவு இல்லை, நம்ம கால் பண்ண வேண்டாம். 10 to 4, 6:30 to 8 PM. ஸோ இது வந்து நம்ம வெப்சைட்லேயே போட்டுருவாங்க. நாளையிலேருந்து நீங்கள் உங்களுடைய எல்லா குறைகளையும் அங்கே ஃபோன் பண்ணலாம். முடிஞ்ச வரைக்கும் பணம் வரல, பணம் தரலன்றதை குறைச்சிக்கிட்டு வரோம். அதை மட்டும் அங்கே போய் சொல்லாமல் ரொம்ப எக்ஸ்ட்ரீம், அதாவது ஸ்பான்சருக்கும் ஹெல்ப் பண்ணலன்னா கொஞ்சம் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, தப்பு இல்லை, அது சொல்லலாம். ஆனால் எல்லா விஷயங்களும் அவங்ககிட்ட போய் கொண்டு போய் சேர்க்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய ஸ்பான்சர், பணம் தராதோடைய ஸ்பான்சர், 2 ஸ்பான்சரும் சேர்ந்து முடிந்தா பாபு சார் இல்லை என்ன, இப்படி 3 பேருமே இன்ட்ராக்ட் பண்ணி, முகமது சார், இப்படி நிறைய பேர் இருக்காங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு. அனுஷா மேடம், நம்ம பாக்கியராஜ் சார், நம்ம பாசிட்டிவ் பிரபு சார், அனந்தவல்லி மேடம், இன்னும் 2-3 பேர், நிறைய பேர் நான் ஹெல்ப் பண்ண சார், தேவன் சார், இவங்கெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி கொண்டு போகலாம். அதுக்கு ஒரு கமிட்டி 7 பேர் கமிட்டி இல்லை 8 பேர் கொண்ட கமிட்டியை அப்பாயிண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னா அந்த பஞ்சாயத்துன்ற பிரச்சனைலாம் போயிட்டு, அந்த பஞ்சாயத்துலேயும் முடியலன்னா பாபு சாரை கூப்பிடலாம். பாபு சார் கூப்பிட்டுனா அவர் நிச்சயமாக அது ஒரு சொல்யூஷன் தருவார். இல்லை என்னை கூப்பிடலாம், இல்லை ராமலிங்கம் சார் கூப்பிடலாம், இல்லை ஏதாவது நண்பர்களை கூப்பிட்டா சால்வ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வச்சிங்க. இனிமேல் நம்மளுடைய ஒவ்வொரு விஷயங்களும் அந்த சார்ந்த விஷயங்கள் ஒவ்வொன்றாக
களையப்பட்டு கொண்டு வருகின்றது. இன்னும் கலைந்து விடும் இன்னும் 2 நாள்ல. அதுக்கப்புறம் நம்மளோட பிரீத்ல பார்த்தீங்கன்னா 100% ஆக்சிஜன் இருக்கும். ஸோ இனிமேல் நீங்க யாரும் கவலைப்படணும்னா நமக்கு தேவை நீங்க இன்னைக்கும் இன்னும் 2 நாள், டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே 3 நாள் கொஞ்சம் பேஷன்ஸா இருங்க. எல்லாமே நம்மளுக்கு கிளியர் ஆயிடும். ஓகே சார், நன்றி சார். டைம் சேஞ்சிங் சொல்லுங்க சார். 6 to 9 சார். சார் 6 to 9 ஆமா, வியாழக்கிழமைல இருந்து 6 to 9 மார்னிங் 6 to 9. நெக்ஸ்ட் மண்டேல இருந்து யார் எவ்வளவு வேணா என்ட்ரி போடலாம். எஸ் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ சங்கர் சார். எக்ஸலண்ட் அப்டேட். ஸோ ப்ளீஸ் நாம தான் எல்லாமே கோஆப்ரேட் பண்ணோம். எஸ் சார். ராமலிங்கம் சார் நீங்க ஓகே. ஸோ இந்த யார் எவ்வளவு வேணாலும் ஐடி போடலாம் அப்படின்ற இடத்துல கொஞ்சம் ப்ளீஸ் எல்லாருமே வந்து கோஆப்ரேட் பண்ணணும். ஹெல்த்தியான வேலை வந்துட்டு நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். 1020 ரூபாய் நீங்க பார்த்துட்டு தான் நீங்க ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ணணும். இதுதான் சக்சஸ்ஃபுல் மாடல். மற்றபடி 20 ரூபாய் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து அங்க நமக்கே ஆபத்து அப்படின்ற மாதிரி தான். 1000 rupees கையில இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு நீங்க வந்து இமிடியேட்டா அதை சென்ட் பண்ணி அப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வெல் சக்சஸ் எல்லாருக்குமே கிடைக்கும். ஸோ எத்தனை ஐடிஸ் வேணா நம்ம ப்ளே பண்ணலாம். அது மட்டும் இல்லாம நிறைய நபர்கள் வந்து இந்த 12ஆம் தேதியிலிருந்து ஜாயின் பண்ணவங்க எல்லாம் எனக்கு வரல அப்படின்ற கால்ஸ் தான் இப்ப நிறைய இருக்கு. அதுக்கு முன்னாடி 7th 4th 5th எல்லாம் எல்லாமே இப்ப வந்து கிளாரிபிகேஷன் ஆயிடுச்சு. ரொம்ப பர்ஃபெக்டா மூவ் ஆகும். இன்னும் வந்து பாபு சார் குறிக்கிறதுக்கு மன்னிக்கவும் சார். இன்னொரு விஷயம் சொன்னார் சார். என்னதான் கண்ட்ரோல் வச்சாலும் திருப்பி இந்த பணம் இல்லாதவங்களை போட்டுட்டு ரொம்ப பண்றாங்க சார். பாருங்க, நேத்து போட்ட என்ட்ரில கூட இன்னும் 24 hours ஆகியும் அவங்க வந்து ஆக்டிவேட் பண்ணாம இருக்காங்க. ரொம்ப ஃபீல் பண்றாரு. இந்த மாதிரி இருந்தா சிஸ்டமே ஒன்றும் பண்ண முடியாது சார் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றாரு சார். தயவு செஞ்சு எல்லாரையும் புரிஞ்சுக்கிட்டு வர சொல்லுங்க. இல்ல 24 hours தூக்கணும்னா ஆளை தூக்கலாம், இடத்த தூக்க முடியாது. அவங்க ஆட்டோஃபில் கொடுக்க முடியாதவங்க எதுக்கு சார் அந்த ஐடி எல்லாம் போடுறீங்க? ரொம்ப ஃபீல் பண்றாரு. தயவு செஞ்சு ஸ்பான்சர் ஸ்ட்ராங்கா இருங்க. ஸ்பான்சர் தான் இதுக்கு பலம். ஸ்பான்சர் தான் லீடர். ஒரு லீடர் உங்க கீழே போற லீடரா உருவாக்குங்க. சும்மா வந்துருங்க, போய் உக்காருங்க, 1000 ரூபாய் வருங்க, ரிசீவ் பண்ணுங்க, சென்ட் பண்ணா வேலைக்கு ஆகாது சார். தயவு செஞ்சு இது இனிமேலும் தப்பு இல்லாம கொண்டு போறது நம்ம கையில தான் சார். அவங்களை எவ்வளவுதான் நம்ம ஃபோர்ஸ் பண்ண முடியும் நினைச்சு பாருங்க. அதை கொஞ்சம் பார்த்து சரி பண்ணுங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஸோ இந்த இடத்துல ஒரு விஷயம் உண்மையிலேயே வந்து எல்லாருமே வந்து கவனிக்கணும். 100 பின் வேணும், 100 பின் வேணும் அப்படின்ட்டு கேட்டு இருந்த இடத்துல ஸோ எதுக்காக 100 பின்? இந்த விஷயங்களை குறைக்க தான். அதுக்காக தான் 25 பின் போதும் அப்படின்ட்டு நம்ம வந்து சொல்லிட்டு இருந்தோம். ஸோ இந்த 25 பின்னுமே எதுக்காக அப்படின்னும் போது நீங்க கேட்கும்போது உங்களுக்குள்ள நீங்க பேசிக்கலாம். குவாலிட்டியான ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டுமே உங்களையே இங்க மூவ் பண்ண வைக்கும். ஸோ எல்லாருமே வந்து கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க. தேங்க்யூ. நல்ல அப்டேட் சார். நெக்ஸ்ட் வந்துட்டு நெல்லை சுரேஷ் சார், ப்ளீஸ் வெல்கம் சார். சார் அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கு சார். நெல்லை சுரேஷ். குளோனிங் ஐடி வந்துருச்சு. அதாவது ரிவர்ஸ் ஐடிக்கு ரிவர்ஸ் ஐடி வந்து சந்தோஷமா இருக்கு. ஆமா. பட் எனக்கு வந்து 11,000 ரூபாய் பணம் வந்துருச்சு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போவேன். ஓகே. ஆமா, அது பணம் எப்படி வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு எதுவுமே தெரியாது. நான் ராமலிங்க சார்ட்ட ரொம்ப கான்டாக்ட் பண்ணி, சார் பணம் என் கையில இருக்குது, பணத்தை நான் செலவழிச்சேன். அதாவது செலவழிச்ச லோனுக்கு எடுத்துக்கூடாது, எதா இருக்கா நம்ம அசால்ட் ஆயிருவோம். பணம் நம்ம கையில இருந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப சங்கடம். ஏன்னா அது இன்னொருத்தங்கிற பணம். ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ராமலிங்க சார்ட்ட ரொம்ப போஸ்ட் பண்ணி கேட்டு அப்ப ராமலிங்க சார் அப்ப 2 நாள் கழிச்சு அதுக்கப்புறம் சொன்னாங்க, சுரேஷ் அது வந்து எனக்கு வரக்கூடியதுதான், ஏன்னா எனக்கு வந்து 4th ரவுண்ட் வரக்கூடியது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க அனுப்பிச்சிருங்க, நான் அப்ரூவல் கொடுத்துருவேன். ஆனா என்னோட டிஸ்பிளே வந்து அப்ரூவல் எதுவுமே வரவே இல்லை. அவங்க யாரும் வரல. நான் இருந்தாலும் சரி, நம்ம எனக்கு லீடர் வந்து அவங்க தானே. என்னோட டாப் என்னோட ஸ்பான்சர் வந்து அவங்க தான். நான் அவங்களோட ராமலிங்க சாரோட டேரக்ட் சார். உங்களுக்கு சிஸ்டத்துல அவங்க வந்துட்டு சொல்லும் போது நீங்க சென்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு உண்டான அந்த அப்ரூவ்ட் சிஸ்டம் வந்து அவங்க எல்லாமே வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். சரிங்களா? ஸோ உங்களை மாதிரி நிறைய பேர் வந்துட்டு 4th லெவல்ல வர வேண்டிய கொடுக்குறவங்க அவருக்கு தான் கொடுக்க வேண்டியது வரும். ஏன்னா அதுக்கு மேல எதுவும் டாப் எதுவும் இல்லை. அவங்க சிஸ்டம் அவங்க என்ன சொல்றாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்க ஐடியில அது எல்லாமே சார் கேட்டு அவங்களும் சுயமா முடிவெடுக்காம குரூப்ல கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களோட பேரை தான்
சொல்லியிருந்தாங்க, நான் அனுப்பி விட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா எனக்கு ஆக்சுவலி வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க அவருக்கு சென்ட் பண்ணாலும் அவர்கிட்ட இருந்து நிறைய நபர்கள் கிட்ட அவர் சென்ட் பண்ணி ஆகணும். புரியுதுங்களா? அங்கிருந்து மறுபடியும் வந்து ஷேர் ஆகும், பீப்புள் கிட்ட ஷேர் ஆகும். ஓகே ஓகே ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இப்போ அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எனக்கு வந்து லேபர் தேதி வந்து ஸ்லோ எனக்கு இப்போ வரைக்கும். எனக்கு நான் சார் இப்போ வெயிட் பண்ணுங்க சார், அதுதான் இப்போ எல்லாமே கிளியர் ஆயிட்டு வருது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு அந்த இதுல எல்லாமே சரியாயிடும். சென்ட் ஹெல்ப் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு காமிக்கும், நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. அவசியம் அந்த மாதிரி யாராவது சொன்னா இமீடியட்டா நீங்க வந்து பாபு சாரை கான்டாக்ட் பண்ணலாம். அட்மின்ல இருந்து அப்ரூவ் கொடுத்துருவாங்க. அது நாளைக்கு அந்த வெங்கடேஷ்ங்கிற ஜாயின் பண்றாரு அட்மின் டீம்ல, நீங்க அப்ரூவ் கொடுக்குறங்கிற இதே கிடையாது. அவங்க எடுக்க வேண்டாம் கூட, நீங்க அந்த அவருக்கு ஸ்கிரீன்ஷாட் அவங்க ஐடி நம்பர் அனுப்பிச்சிட்டீங்கன்னா அப்ரூவ் கொடுத்துருவாங்க மேடம். நம்ம அட்மின்ல நேத்து நம்ம லிஸ்ட் அவுட்ல சேஞ்ச் பண்ணி நேம் சேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு அப்ரூவ் கொடுக்க சொல்லியிருந்தோம். அவங்க வந்து இந்த என்கிட்டயே சொன்னாங்க. அவங்க ஆக்சுவலா அவங்க வந்து என்னோட அப்ளைன் வந்தாதான் நான் கொடுப்பேன் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நான் புரிய வச்சு, சார் அந்த உங்களுக்கு 2வது பேமெண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம், இவங்களுக்கு பேமெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா நீங்க ரிசீவ் பண்ணிடுங்க, அப்புறம் கொடுத்தீங்கன்னா தான் இவங்க வந்து கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு அதுக்கப்புறம் கொடுத்துட்டாங்க சார். ஒரு ஹாஃப் அன் ஹவர். ஓகே, எஸ் மேடம். இப்போ இனிமே வந்துட்டு இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எதுவுமே இருக்காது. யார் அப்ரூவ் கொடுக்க மாட்டோம் இமிடியேட்டா அது வந்து கிளியர் ஆயிடும். ஸோ அவருக்கு உண்டான விஷயம் அவர் தான் பார்த்துக்கணும். நோ ப்ராப்ளம், பார்த்துக்கலாம். சுந்தர்லிங்கம் சார், ப்ளீஸ் வெல்கம். ஸோ நம்ம இன்னொரு மேக்ஸிமம் 5 minutes தான் இருக்கு. அதுக்குள்ளேயே நம்ம வந்து பேசிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம போகலாம். சார் அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கு சார். கொடுமுடை சார் சுந்தரலிங்கமா? ஆமா சார், ஆமா சார், இன்னும் வரல. எஸ் சார், எஸ் சார், சொல்லுங்க சார். சார் மியூட் ஆயிடுச்சு. சார் கொடுத்துருக்கு சார், அன்மியூட் ஆப்ஷன் மறுபடியும் கொடுத்துருக்கு, பாருங்க. ஓகே, பாலு பழனியாண்டி சார், ப்ளீஸ் வெல்கம். ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, போஸ்ட்ல தான் இருக்கீங்க. வெல்கம் சார், வெல்கம். உற்சாகமான காலை வணக்கம். எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைக்கும்னு சொல்லி அந்த எல்லாமல்ல இறைவனை வேண்டிக்கிறோம். நான் எப்படி என்னுடைய டீமை வழி நடத்துறேன், நான் எப்படி அப்ரூவ்டு வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஒரு நிமிஷம் எக்ஸ்பிளைன் பண்ணி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நான் எப்படி நான் எப்படி ஸ்பான்சர் பண்ணேன்னா, என்கிட்ட வர்ற லீடர்கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் 1020 ரூபா நான் பணம் வாங்கிடுவேன். பணம் வாங்கிட்டு அவரை வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவேன். 1020 ரூபா எனக்கு பணம் கொடுத்தாதான் ரெஜிஸ்ட்ரேஷனே நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன் சார் நீங்க 1200 ரூபா நான் வந்து டோனருக்கு தானே கட்டணும், டோனருக்கு கட்டும்போது நீங்க பணம் இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் ஸ்டக் ஆகி நின்றுவேன். எந்த இடத்துலையும் நான் ஸ்டக் ஆகி நிற்கிறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். உங்களுக்கு 1020 ரூபா பணம் இருக்கா அப்படின்னு நான் உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் கோச்சுக்குவீங்க. அந்த சப்ஜெக்டும் வேண்டாம். அதனால 1020 ரூபா எனக்கு பணம் அனுப்புங்க, உங்களுக்கு உடனே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறேன். உங்களுக்கு ஸ்பான்சர் டோனர் காட்டும், அவருக்கு நான் வந்து கால் எடுப்பேன். அவர்கிட்ட நீங்கள் பேசி கையோட நான் உங்களுக்கு அப்ரூவ் வாங்கி கொடுத்துட்றேன். அப்படிதான் நான் இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டார்டிங்ல இருந்து இது வரைக்கும் தான் பண்ணிட்டு இருக்கேன். இதுதான் என்னோட மனநிலை. இது மாதிரி தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். அதனால இதை எல்லாரும் கையில எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா 100% பேக் ஐடி உள்ள வராது, பேமெண்ட் இல்லாத ஐடி உள்ள வராதுன்னு சொல்லி என்னுடைய தாய்மையான வேண்டுகோள். இது வந்து என்னுடைய ஸ்டைல். இதுக்காக வந்து நான் வந்து எல்லாத்தையும் போர்ட்ஸ் பண்ணல. இது மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா 100% பேமெண்ட் இல்லாத ஐடி வராது அப்படிங்கிறது என்னுடைய தாய்மையான வேண்டுகோள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, வெற்றி நிச்சயம்.